சகோதரர் பக்தசிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி. பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பம் இல்லை. சங்கீதத்தின் புஸ்தகம் 73வது சங்கீதம் 25வது வசனம். தேவனை நாம் அவர் இருக்கிற வண்ணமாக தரிசியாதபடியால் தோல்வி நிறைந்த வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய கண்கள் எப்பொழுதும் நிலையில்லாது இருக்கிறது. ஒரு கண் கர்த்தரின் மேல், மறு கண் உலகத்தின் மீதும் பதிந்து வெவ்வேறு திசைகளில் இருக்கிறது. பல வருடங்களுக்கு முன் அலகாபாத்தில் ஒரு கடைக்காரனை நான் அறிவேன். தன் கடையின் ஒருபுறம் விக்கிரக சிலைகளை வைத்திருப்பான், மறுபுறம் அரிசி, பருப்பு, சர்க்கரை போன்ற பொருட்களை வைத்திருப்பான். பொருட்களை வாங்க வருபவரை ஒருபுறம் கவனிப்பான், மறுபுறத்தில் விக்கிரக சிலையை வணங்க வருபவர்களையும் கவனிப்பான். 2 வேலையும் மிகவும் ஞானமாக செய்வான். எப்படி வாடிக்கையாளர்களை ஏமாற்றுவது என்று அவனுக்கு நன்றாக தெரியும். அதேபோல் எப்படி ஆராதனை செய்வது என்றும் தெரியும். இதேபோல்தான் விசுவாசிகளும் ஒரு கண் ஆண்டவர் மீதும் மறு கண் வேறொரு காரியத்தின் மீதும் இருக்கிறது. ஆகவேதான் ஆவிக்குரிய குருட்டாட்டத்தில் நாம் காணப்படுகிறோம். அவரை மெய்யாய் பார்க்க விரும்பினால் நம்முடைய கண்கள் அவர் மீது மட்டுமே இருக்க வேண்டும். நம்முடைய கண்கள் மனிதர்கள் மீதும், நம்மிடம் கர்சனை இல்லாத மனிதர்கள் மீதும் காணப்படுகிறது. அதனால்தான் நம் வாழ்க்கை வெறுமையாய் இருக்கிறது. ஏன் அப்போஸ்தலனாகிய யோவானும் கூட வஞ்சிக்கப்பட்டான். தேவன் யோவான் மீது அன்பு வைத்து பல காரியங்களை காண்பித்தார், கொடுத்தார். எல்லா புஸ்தகங்களை காட்டிலும் வெளிப்படுத்துதலில் பல ரகசியங்களை நீங்கள் அறியலாம். இவைகளெல்லாம் யோவானால் வயதான காலத்தில் சிறையில் சோர்வில் இருந்தபோது வெளிப்படுத்தப்பட்டது. யாரும் கண்டிராத பல காரியங்களை கண்டான். தன்னுடைய ராஜ்யத்தின் முழுமையான காரியங்களை அவனுக்கு காண்பித்தார். இந்த ஸ்லாக்கியம் நமக்கு மட்டும்தான். இயேசு சொன்னார், மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரம் 17வது வசனத்தில், இந்த ரகசியங்கள் எல்லாம் இப்பொழுது நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினதை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 9 மற்றும் 10வது வசனங்கள். நாம் கேட்காத காதையும் பார்க்காத கண்களையும் பெற்றிருக்கிறோம். அதனால் நம்முடைய கண்கள் வஞ்சிக்கப்பட்டு அநேக காரியங்களால் இழுக்கப்பட்டிருக்கிறது. உங்களை எந்த காரியங்கள் மிகவும் கவர்ந்திருக்கிறது? சந்தைக்கு மனைவி பிள்ளைகளோடு செல்வீர்கள் என்றால் பல கடைக்கு செல்வீர்கள். இனிப்பு கடைக்கு அருகில், பொம்மை கடைக்கு அருகில் செல்லும்போது பிள்ளைகள் கூப்பிட்டு அப்பா எனக்கு வேண்டும் என்பார்கள். குழந்தைகளுக்கு அதில்தான் அதிக ஆர்வம். புடவை கடைக்கு அருகில் சென்றால் மனைவி அதை பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்பார்கள். எவைகளை அதிகமாக விரும்புகிறோமோ அவைகளால் நாம் கவரப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது சொல்ல முடியுமா? தேவன் கண்ணை கொடுத்திருக்கிறார், அவரை மட்டும் காணும்படியாக என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். சங்கீதத்தின் புஸ்தகம் 119வது சங்கீதம் 18வது வசனம். இப்படி சொல்வோம் என்றால் தேவனுடைய அழகையும் மகிமையும் இதுவரையில் கண்டிராத வகையில் காண்பீர்கள். இயேசுவை நோக்கி பாருங்கள், தொடர்ந்து அவரையே நோக்கி பாருங்கள். எந்த மனிதர்களையோ அல்லது வேறொன்றும் உங்கள் கவனத்தை திசை திருப்பாதிருப்பதாக.